இன்று இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கும் துரோகமும் அடக்க முடியாத பாவங்களை அழிக்க வந்தவள்தான் இந்த வராகி அம்மன். இந்த வராகி அம்மன் எப்படி இருப்பாங்கன்னா, பன்றியின் முகத்தோடு தோற்றத்தில் இருப்பவள் இந்த அம்மன். சக்தியின் 7 வடிவங்களுள் ஒன்றானவள் தான் வராகி அம்மன். இந்த வராகி அம்மன் இரத்த பீஜன் என்னும் கொடூர அரக்கனை அழித்தவள். தன்னை நம்பி இருக்கும் பக்தர்களை பேய் பிசாசுகள் அண்டாமல் காவல் தெய்வமாய் நின்று காத்து கொண்டிருப்பவள் நம்ம வராகி அம்மன். அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மனின் கதைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோவை பாருங்கள். வராகி அம்மன் தன் பக்தருக்கு நிகழ்த்திய அற்புதத்தை பார்க்கலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்த பிஜன் என்ற கொடூர அரக்கன் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சு கொண்டிருந்தான். அது மட்டும் இல்லாமல் மக்களை ரொம்ப துன்புறுத்தி கொண்டிருந்தான். இதை பார்த்து தேவர்கள் ரொம்ப வருந்தினார்கள். இவனை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாமல் சிவன், விஷ்ணு, தேவர்கள் எல்லாருமே என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருந்த பொழுது அப்பொழுது பராசக்தி அங்கு தோன்றி, இந்த உலகத்தின் தர்மத்தை நிலைநாட்ட என் சக்தியை கொண்டு நான் 7 சப்த கன்னிகளை உருவாக்கப் போகின்றேன் என்று கூறினாள் பராசக்தி. அந்த 7 சப்த கன்னியிலிருந்து 5ஆவதாக தோன்றியவள் தான் இந்த வராகி அம்மன். வராகி அம்மனின் கோபம் இந்த உலகத்தையே அழித்துவிடும். வராகி அம்மன் அங்கு போருக்கு சென்று இரத்த பீஜனை அழிக்கத் தொடங்கினாள். அப்பொழுது இரத்த பீஜன் மிகவும் ஆணவத்துடன், நீயா என்னை அழிக்கப் போகிறாய் என்று ஆணவத்துடன் சிரித்தான். ஏனென்றால் இரத்த பீஜன் ஒரு வரம் பெற்றிருக்கின்றான். அவன் உடலில் இருந்து செந்தும் ஒவ்வொரு துளி இரத்தத்திலிருந்தும் இன்னொரு இரத்த பீஜன் உருவாவான் என்று அவன் வரம் பெற்றிருந்தான். அதனால் மிகவும் ஆணவத்துடன் தன்னை யாரும் அழிக்க முடியாது என்று இருந்தான் இரத்த பீஜன். அப்பொழுது அந்த வராகி அம்மன் அவனை வீழ்த்திய பொழுது அதிலிருந்து வந்திருந்த ஒவ்வொரு துளி இரத்தத்திலிருந்தும் பல இரத்த பீஜன் உருவாகினான். இதனை பார்த்த வராகி அம்மன் இவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று எண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவனின் இரத்தம் இந்த தரையில் படக்கூடாது என்று நினைத்து அவனை வீழ்த்தும் பொழுது அவனிடம் வந்த இரத்தத்தை அவளே குடித்து விட்டாள். பிறகு இரத்த பீஜனும் இறந்து விட்டான். இப்படி வராகி அம்மன் இரத்த பீஜன் மற்றும் பல அசுரர்களை அழித்து உலகத்திற்கு தர்மத்தை நிலைநாட்டினாள் இந்த வராகி அம்மன். தஞ்சையில் உள்ள பெரிய கோயிலை கட்டுவதற்கு ராஜராஜ சோழனுக்கு வராகி அம்மன் தான் உதவினாள். ஒரு முறை ராஜராஜ சோழன் தஞ்சையில் ஒரு பிரம்மாண்டமான கோயிலை எழுப்ப வேண்டும் என்று எண்ணி அவர் குழப்பத்துடன் இருந்த பொழுது ராஜராஜ சோழன் முன்பு ஒரு நாள் ஒரு பன்னி தோன்றி அங்கிருக்கும் நிலத்தை தூண்டியது. அதனை பார்த்த ராஜராஜ சோழன், இங்குதான் வராகி அம்மன் கோயிலை எழுப்ப வேண்டும் என்று உத்தரவாதம் கொடுக்கிறாள் என்று எண்ணி அந்த இடத்திலேயே தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். ராஜராஜ சோழன் எப்பொழுதும் எந்த போருக்கு செல்வதற்கு முன்னால் வராகி அம்மனை வழிபட்டுதான் அவர் செல்வார். அதனால்தான் அவருக்கு அனைத்திலும் வெற்றி ஏற்பட்டது. அவ்வளவு ஏன், இன்னும் தஞ்சை பெரிய கோயிலில் நடக்கும் சதய விழாவிற்கு முன்பு வராகி அம்மன் சன்னதிக்கு முன்பு சென்று அங்கு சிறப்பு பூஜைகள் செய்த பிறகே அங்கு சதய விழா தொடங்குவார்கள். வராகி அம்மன் தன் பக்தனுக்கு நிகழ்த்திய அதிசயம். திருச்சியில் ஒரு ஏழ்மையான குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் கணவனுக்கு வேலை இல்லை, குழந்தைக்கு சரியான படிப்பும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் மன அமைதி இல்லாமல் மிகவும் இருண்டது போல் அவர்கள் வாழ்க்கை இருந்தது. அப்பொழுது அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த பொழுது ஒரு மூதாடி அவர்களுக்கு வந்து, நீங்கள் இங்கே இருக்கும் ஜம்பகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வராகி அம்மனை வழிபடுங்கள் என்று கூறினார்கள். அதை கேட்டு அவர்களும் அங்கிருக்கும் ஜம்பகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வராகி அம்மனை வழிபடத் தொடங்கினார்கள். இவ்வாறு ஒவ்வொரு வாரமும் அந்த கோயிலுக்கு சென்று அம்மனை பூஜித்து தீபமேற்றி அம்மனை வழிபட்டு வந்தார்கள். 7வது வாரத்தில் அதிசயம் நடந்தது. கணவனுக்கு வேலை கிடைத்தது, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்தது. அதனால் திரும்பச் சென்று அந்த கோயில் இருக்கும் மூதாடியை சந்திக்க விரும்பினார்கள். அங்கு போய் பார்த்தால் அவரை காணவில்லை. அங்கு இருப்பவர்களிடம் சென்று இவர்கள் விசாரித்தார்கள். அவர்களும் நீங்கள் சொல்லுவது போல் எவரும் இங்கு இருந்ததில்லை என்று கூறியதும் இவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்போ அந்த வயதான பாட்டியின் ரூபத்தில் வந்தது வராகி அம்மன் தான், நம் குடும்பத்தை காப்பாற்றினாள் என்று அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயில். இங்கு இருக்கும் அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்று கூறுகிறார்கள். இங்கு வந்து அம்மனுக்கு ராகுகால பூஜையில் அம்மனை வழிபட்டால் பில்லி, சூனியம், நோய்கள் போன்ற அனைத்தும் நீங்கி நலத்தை கொடுப்பாள் என்று நம்பப்படுகின்றது. அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி தினங்களில் அம்மனுக்கு சிறப்பு விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறும். வராகி அம்மன் நம் கனவில் தோன்றினால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா?
வராகி அம்மன் எவர் கனவில் தோன்றுகிறாளோ அவர்கள் வாழ்க்கையிலிருந்து இவ்வளவு நாள் அனுபவித்து வந்திருந்த துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகிறார்கள் என்று அறிகுறியாகும். வராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை மீட்டு தருவாள் வராகி அம்மன். அது மட்டும் இல்லாமல் அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பாள் இந்த வராகி அம்மன். இந்த வராகி அம்மனை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் பூஜை செய்வார்கள். இரவு நேரங்களில் பூஜை செய்ய முடியாதவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அம்மனை வழிபட்டால் அது மிகவும் விசேஷமாக இருக்கும். குறிப்பாக வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து வராகி அம்மனின் மந்திரத்தை 108 முறை கூறினால் நம் மனதில் இருக்கும் காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இப்படி சக்தி வாய்ந்த இந்த வராகி அம்மன் திருத்தலம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. சென்னை, திருச்சி, சேலம், மதுரை போன்ற நிறைய இடங்களில் இந்த வராகி அம்மன் தங்கி நமக்கு அருள் புரிகிறாள். இவ்வாறு நீங்கள் வராகி அம்மனை போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புண்ணியமான ஒரு அனுபவத்தை பெறுவீங்க கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போடப்படும். அதனால் கண்டிப்பாக மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.